ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். ஸோ டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸில் டோட்டலாக 8 டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. ஸோ அதில் தேர்டு டைப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு என்னென்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபுல்லாக இதை பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நாம் வந்து ஃபர்ஸ்ட் டைப் பர்சனல் ப்ரொனவுன் என்னென்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரெண்டாவது டைப்பு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் மீன்ஸ் விநியோக பிரதிபெயர்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஸோ விநியோக பிரதிபெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி ப்ரொனவுன்ஸ் விச் ரெஃபர்ஸ் டு தி டூ ஆர் மோர் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் செப்பரேட்லி ஆர் கால்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஸோ ஒன்று அல்லது இரண்டு அதற்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது பொருட்களை தனித்தனியாக குறிக்கும் பிரதிபெயர் விநியோக பிரதிபெயர் எனப்படும். ஸோ அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்வைட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ பேர்த்துக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ எவ்வளோ பேர் இன்வைட் பண்ணவங்க நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்படின்னும் நமக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி பிளேஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ கிரிக்கெட்டு விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்டேடியத்தில் எத்தனை பேர் எக்ஸாக்டாக இருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி பிளேஸில் நாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸை நாம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கிளாஸில் எத்தனை பேருக்கு நாம் ஸ்வீட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸை நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னால் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான தமிழ் வேர்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஈச் மீன்ஸ் ஒவ்வொன்றும் அல்லது தனித்தனியாக. எவ்ரி எல்லோரையும் அல்லது எல்லாவற்றையும். எய்தர் இரண்டு ஒன்று அல்லது மற்றொன்று. நெய்தர் அவரும் அல்லது அதுவும் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஈச் ஆஃப் தம் இஸ் இன்வைட்டட் ஃபார் தி பார்ட்டி. அவர்கள் ஒவ்வொருவரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அதாவது 10 பேர் தான், 20 பேர் தான், இல்லை 100 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈச் ஆஃப் தம் இஸ் இன்வைட்டட் ஃபார் தி பார்ட்டி. அவர்கள் ஒவ்வொருவரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள், எவ்ரி ஒன் இன் த கிளாஸ் இஸ் கிவன் எ ஸ்வீட். வகுப்பில் உள்ள அனைவருக்கும் இனிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் எத்தனை பேர் கொடுத்துருக்கோம் நம்மளால் சொல்ல முடியாது. 50% கொடுத்துருக்கலாம், இல்லை 100% கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அதை நம்ம எக்ஸாக்டாக சொல்லக்கூடாது. ஸோ அது மாதிரி இடத்துல என்ன பண்ணுறோம், நமக்கும் தெரியாது எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இடத்துல தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். எவ்ரி ஒன் இன் த கிளாஸ் இஸ் கிவன் எ ஸ்வீட். ஸோ வகுப்பில் உள்ள அனைவருக்கும் இனிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம எப்போல்லாம் நெய்தர் ஆர் எய்தர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அல்லது இவருக்கு அல்லது அவருக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், எய்தர் ஆர் நெய்தர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸை நாம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெய்தர் ஆஃப் த கேர்ள்ஸ் வாஸ் ப்ரெசன்ட் ஃபார் தி ஈவெண்ட். இந்த நிகழ்ச்சிக்கு பெண்கள் இருவரும் வரவில்லை. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எய்தர் ஆஃப் த பாய்ஸ் வில் கெட் எ ப்ரைஸ். ஆண்களில் யாரேனும் ஒருவர் பரிசு பெறுவார். அதாவது ஒருத்தர் இவங்களுக்கு இல்லைனா அவங்களுக்கு அப்படி பேசுகிறோம் பார்த்தீங்களா. அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், எய்தர் எல்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு இன்டிஃபைன்ட் ப்ரொனவுன் என்னன்னு சொல்லிட்டு நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.